அதுபோல மற்றொரு பிரதான விவகாரம் குறித்தும் பத்திரிகைகள் தகவல்களை வெளிப்படுத்தியிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். எதிர்வருகின்ற காலங்களில் இந்த கொழும்பு கண்டி பிரதான வீதியை கால வரையறையின்றி மூடுவது சாத்தியமில்லை என்பதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க பாராளுமன்றத்தில் ஒரு விளக்கம் அளித்திருப்பதான செய்தியை காணலாம். தினகரன் பத்திரிகையுடைய முதற் பக்கத்தில் அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக கொழும்பு கண்டி பிரதான வீதியை காலவரையின்றி மூட முடியாது என்றும் குறைந்தபட்சம் ஒரு பாதையாவது விரைவில் போக்குவரத்துக்காக திறக்கப்பட வேண்டும் என்றும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர மேம்பாட்டு அமைச்சர் பிமல் ரத்நாயக்க பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். பகல கடுகண்ணாவு பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவால் குவிந்திருக்கின்ற இடிபாடுகள் மற்றும் திட்டுக்கள் மற்றும் பாறைகளை அகற்றும் நடவடிக்கைகள் வீதி அபிவிருத்தி சபையுடன் கலந்தாலோசித்து செயற்படுத்தப்படும் என்றும் இதற்கு குறைந்தது 2 நாட்கள் தேவைப்படும் என்றும் அவர் கூறினார். தற்போது நிலவும் தொடர்ச்சியான சீரற்ற காலநிலையினால் பகல கடுகண்ணாவு இடிபாடுகளை அகற்றும் பணிகளில் தடங்கல்கள் ஏற்பட்டிருக்கின்ற விடயமும் அவரால் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. வெடிப்பொருட்களை பயன்படுத்தி இடிபாடுகளை அகற்றுவதனால் கொழும்பு கண்டி வீதிகளின் நிலைமைகள் மேலும் மோசமடையும். இதுகுறித்து தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் எச்சரித்துள்ளதாகவும் அமைச்சர் இதன்பொழுது தெரிவித்திருந்தார். பகல கடுகண்ணாவு பகுதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட மண்மேடு சரிவினால் 6 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து சபையில் கருத்து தெரிவிக்கின்ற பொழுதே இந்த விடயங்கள் குறித்து அவர் தன்னுடைய நிலைப்பாட்டினை வெளிப்படுத்தியதை காணலாம். இது குறித்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இன்னும் பல்வேறு விடயங்களை வெளிப்படுத்தியிருக்கின்றார். கடுகண்ணாவு நிலவை மிகச் சிரமமானது. ஓரிரு நாட்களுக்கு போக்குவரத்துக்காக ஒரு பாதையை திறக்கக்கூடியதாக இருக்கும் என்று நம்புகிறோம். இருப்பினும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது. இறுதி அறிக்கைகளுடன் ஜனாதிபதியுடன் இந்த விடயத்தை பற்றி கலந்துரையாட இருக்கிறோம். இந்த வீதியின் 98வது கிலோமீட்டர் தூரத்தில் வீதியில் ஒரு பள்ளத்தாக்கை நாம் கவனித்திருக்கிறோம். தற்போது பெறப்பட்ட ஆலோசனைக்கு அமைவாக இந்த சேதமடைந்த பகுதியை மீண்டும் கட்டியெழுப்பக்கூடியதாக இருக்கும் என நாங்கள் நம்புகிறோம். மேலும் ஒரு பரந்த மறுசீரமைப்பு இதற்கு தேவை. இது குறித்து புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகத்திடம் ஏற்கனவே ஆலோசனை பெற்றிருக்கிறோம். எனவே அது தொடர்பாக கலந்துரையாடல்கள் எதிர்வருகின்ற காலங்களில் முன்னெடுக்கப்பட இருக்கின்ற விடயத்தினையே அவர் நேற்றைய தினம் சபையில் பிரதானமாக சுட்டிக்காட்டி பேசியிருந்ததையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. மிக முக்கியமான ஒரு விடயமாக இந்த விடயம் அவரால் வெளிப்படுத்தப்பட்டது.